أعوذ بالله من الشيطان الرجيم. يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய இந்த நேரத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றார். இதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களது இந்த ஃபிக்ஹ் வகுப்பிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி வழியில் நம் தொழுகை என்பதாகும். அந்த அடிப்படையிலே சென்ற வாரங்களில் தொழுகையின் ஃபர்லுகளை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அதில் ஒன்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறுவது, அடுத்ததாக தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது என்று நாம் 2 அம்சங்களை பார்த்தோம். இன்றைய தினம் அதன் தொடரிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது நாம் எவ்வாறு தொழுகையில் இருக்க வேண்டும், மூன்றாவது தான் தொழுகையில் நாம் நின்று தொழுவது. அப்படி என்று சொன்னால் இருந்து உட்கார்ந்து தொழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்று கட்டாயமாக நாம் தொழுகின்ற பொழுது நின்று தொழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 238வது வசனத்தில் சொல்லுகின்றான், வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக நில்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த வசனத்திலும் நில்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கின்றான். அதே போன்று புகாரியில் பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 1117, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் மூலம் நோயால் பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். எனக்கு மூலம் நோய் ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தொழுவது பற்றி நான் நபி அவர்களிடத்திலே கேட்டேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லி காயிமன், நின்று தொழு என்று சொன்னார்கள். ஃபஇன் லம் தஸ்ததி', உனக்கு முடியாவிட்டால் ஃபகாயிதன், இருந்து உட்கார்ந்து தொழுவீராக என்று சொன்னார்கள்.
அதற்கும் முடியாவிட்டால் ஃபஅலா ஜம்பின், படுத்து கொண்டு தொழு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்னார்கள். எனவே அந்த சஹாபி மூலம் நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தார். மூலம் நோய் சிலருக்கு ஏற்படும், அது பல காரணங்களினால் ஏற்படும். பொதுவாக இந்த டைலரிங் தொழில் செய்யக்கூடியவர்கள், தையல் தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவிங் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நோய்கள் ஏற்படுவது அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த சஹாபிக்கும் அவ்வாறு மூலம் நோய் ஏற்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நின்று தொழு என்று சொல்லுகிறார்கள். எனவே நின்று தொழுவது அது தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்று என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகின்ற பொழுது, மக்களுக்கு தொழுகை நடத்துகின்ற பொழுது அவர்களும் நின்று கொண்டுதான் தொழுதிருக்கின்றார்கள். அதனால் தான் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அதே போன்று நீங்களும் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலும் நாம் தொழுகையில் நின்று தொழுவது தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள், எனவே பொதுவாக இமாமாக இருந்தாலும் இமாமை பின்பற்றி தொழக்கூடிய மாமூங்களாக இருந்தாலும் அனைவரும் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும். ஆனால் இமாம் நின்று தொழ முடியாதவராக இருக்கிறார், இமாம் நின்று தொழுவிக்க முடியாதவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள், அவரை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு தொழுவார்களா அல்லது நின்ற நிலையில் தொழுவார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்தால் அதற்கான பதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 647. அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை நோய் விசாரிப்பதற்காக சில சஹாபாக்கள் வந்தார்கள். அந்த இடத்தில் நபி அவர்கள் வீட்டிலே இருந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் தொழுதார்கள். அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்களும் தொழுதார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்து கொண்டு தொழுதார்கள். பின்னால் சஹாபாக்கள் நின்ற நிலையில் அவரை பின்பற்றி தொழுதார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உட்கார்ந்து கொள்ளும்படி, இருந்து கொள்ளும்படி சஹிக்கினை இஷாரா செய்தார்கள். தொழுகை முடிந்ததன் பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி, நிச்சயமாக இமாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அவரை பின்பற்றுவதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இமாம் அவரை பின்பற்றுவதற்காக வேண்டியே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே ஃபைதா ரகஅ ஃபர்கஉ, இமாம் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள். வைதா ரஃபஅ ஃபர்ஃபஉ, அவர் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தினால், எழும்பினால் நீங்களும் என்ன செய்யுங்கள்? ருக்குவிலிருந்து எழும்புங்கள். வைதா ஸல்லா ஜாலிசன், அவர் உட்கார்ந்து தொழுதால், இருந்து தொழுதால் நீங்களும் இருந்து தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள், இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் இமாமுக்கு நின்று தொழ முடியாத நிலையில் அவர் உட்கார்ந்து தொழுகையை ஆரம்பித்தால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்களும் அவரை பின்பற்றக்கூடியவர்களும்
இமாமை போன்று இருந்து கொண்டே தொழுவார்கள் என்ற செய்தி இதில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 624. அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் நாம் தொழுதோம். நபி அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழுகை நடத்தினார்கள். நபி அவர்களுடைய சத்தமும் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய அந்த தக்பீரை மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் பக்கம் பார்த்தார்கள். நாங்கள் அனைவரும் நின்று கொண்டு நிற்கின்றோம் தொழுகையில். அப்பொழுது எங்களுக்கு உட்கார்ந்து தொழும்படி இருந்து தொழும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சஹிக்கினை செய்தார்கள். தொழுகை முடிந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், உங்களை நான் பார்த்தேன், நீங்கள் ரோம் பாரசீக மக்களை போன்று இருக்கின்றீர்கள், மக்களை போன்று ஆக முற்பட்டீர்கள். அவர்கள் அவர்களுடைய தலைவர்கள் இருந்து கொண்டிருந்தால் அவர்கள் நின்று கொண்டு நிற்பார்கள். எனவே நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம், நீங்கள் இமாமை முழுமையாக பின்பற்றி தொழுங்கள். அவர் நின்று தொழுதால் அவருக்கு பின்னால் நீங்கள் நின்று கொண்டு தொழுங்கள். அவர் உட்கார்ந்து இருந்து கொண்டு தொழுதால் நீங்களும் இருந்து கொண்டு தொழுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், அந்த இமாமை பின்பற்ற வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தவர்கள் மக்களின் பக்கம் திரும்பி பார்த்து சஹிக்கினை செய்கின்றார்கள், எல்லோருக்கும் உட்காரும்படி. அந்த அளவுக்கு முக்கியம் என்பதை காட்டுகிறது. எனவே இமாம் இருந்து கொண்டு தொழுதால் அவரை பின்பற்றக்கூடிய மாமூம்கள் என்ன செய்வார்கள்? இருந்து கொண்டு தொழுவார்கள். அதே நேரத்தில் இமாம் தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது நின்று கொண்டே ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு 2 ரக்காத்துகள் முடிவு பெற்று விட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே இமாமுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு அல்லது நிற்க முடியாத நிலை ஏற்பட்டு அவர் இருந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் பின்பற்றக்கூடிய மாமூங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால், மாமூங்கள் நின்று கொண்டு தொழுவார்கள். ஏன்? இமாம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் நின்ற நிலையில் தான் ஆரம்பித்தார். அதனால் மாமூங்கள் அனைவரும் ஆரம்ப நிலையை பின்பற்றியே தொழுவார்கள். எனவே 2 விடயங்களை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அதில் ஒன்று, இமாம் தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது இருந்து கொண்டே தொழ ஆரம்பித்தார் என்று சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள் இருந்து கொண்டுதான் தொழ வேண்டும். இது முதல் சட்டம். 2வது சட்டம் என்ன? இமாம் தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது நின்று கொண்டு ஆரம்பித்தாரு, ஆனால் இடையில அவருக்கு இடையூறு ஏற்பட்டு நிற்க முடியாத நிலை ஏற்பட்டு உட்கார்ந்து கொண்டார். இந்த சந்தர்ப்பத்தில் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள் உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது, நின்று கொண்டே தொழலாம். காரணம் என்ன? அவர்கள் நின்ற நிலையில் இமாமை பின்பற்றினார்கள் என்ற காரணத்தினால். எனவே இந்த தொழுகையில் நாம் நிற்பதென்பது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. சில சகோதரர்கள் ருக்கு சுஜூது செய்ய முடியாத நிலை என்ற காரணத்தினால் அவர்களுக்கு கீழே இருந்து ருக்கு சுஜூத் செய்ய முடியாது என்ற காரணத்துக்காக வேண்டி ஒரு கதிரை அதை சேரை போட்டு உட்கார்ந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நின்று, அதாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ருக்குவுக்கு போகும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் நின்று கொள்ள வேண்டும். ருக்கு சுஜூத் செய்கின்ற பொழுது அவர்கள் கதிரையில் சேரில் இருந்து என்ன செய்யலாம்? அவர்கள் ருக்கு சுஜூத் செய்யலாம். ஆனால் சில சகோதரர்கள் சிறிய சிறிய காரணங்களுக்காக வேண்டியும் நிற்காமல் இருந்து கொண்டு தொழுகிறார்கள். எனவே நாம் விளங்க வேண்டும், நின்று கொண்டு தொழுவது என்ன ஃபர்லாக இருக்கிறது. எனவே அதில் நாம் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அதனால்தான் நோய்வாய்ப்பட்ட அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? நின்று கொண்டு தொழு என்று சொன்னார்கள். ஏழாத கட்டமாக இருந்தால் இஸ்லாத்தில் என்ன அனுமதி இருக்கிறது, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது. எனவே தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்றென்ன? நாம் நின்று கொண்டு தொழுவது. அடுத்ததாக நாம் நின்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி இன்னும் ஒரு சூறாவை ஓதியதன் பின்னால் அடுத்த ஃபர்லுக்கு நாம் செல்லுகின்றோம். அடுத்த ஃபர்ல் என்ன? நாம் ருக்குவுக்கு செல்வது. ருக்குவுக்கு செல்வது. எனவே ருக்குவுக்கு செல்வது என்று சொன்னால் எங்களுடைய இடுப்பு, எங்களுடைய தலை, எங்களுடைய முதுகு, எங்களுடைய தலை, இவைகளை நாம் குனிந்த வண்ணம் என்ன செய்கின்றோம்? ருக்குவுக்கு செல்கின்றோம். இவ்வாறு ருக்குவுக்கு செல்வதன் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அதில் நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்றோம். அல்லாஹ்வுக்கு நாம் மரியாதை செய்கின்றோம். அவனுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே மக்களுக்கு மத்தியில் அரசர்களை, அவர்களது தலைவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள்? தலை குனிவார்கள், ருக்கு செய்வது போன்று செய்வார்கள், சுஜூது செய்வது போன்று செய்வார்கள். இப்படிப்பட்ட நிலை அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. ஏன்? தங்களது தலைவர்களை, அரசர்களை என்ன கண்ணியப்படுத்துவதற்காக. எனவே ஒருவர் ருக்கு செய்கிறார் என்று சொன்னால் அந்த ருக்குவிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவை அவர் கண்ணியப்படுத்துகிறார். அல்லாஹ்வை அவர் கண்ணியப்படுத்துகிறார். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 207. அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நீண்ட ஹதீஸில், அம்மர் ருக்கு, அறிந்து கொள்ளுங்கள் ருக்கு ஆகிறது, ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வஜல், அதிலே நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ருக்கு என்பது நாம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதாகும். எனவே இந்த இடத்திலே நாம் 2 விதமான கண்ணியங்களை கொடுக்கின்றோம். ருக்கு செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு 2 விதமான கண்ணியத்தை கொடுக்கிறார். அதில் ஒன்று சொல் மூலமாக. அதிலே என்ன சொல்லுகிறார்? சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று என்ன செய்கிறார்? அந்த துஆவை ஓதி சொல் மூலமாக அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதுடன் குனிந்து ருக்குவுக்கு செல்வதன் மூலமாக, செயல் மூலமாகவும் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறார். எனவே இந்த ருக்கு செய்வதன் மூலமாக 2 விதத்தில் அல்லாஹ்வை ஒரு அடியான் கண்ணியப்படுத்துகிறான். ஒன்று வார்த்தை மூலமாக, சொல் மூலமாக, இரண்டாவது செயல் மூலமாக. இந்த 2ம் அந்த ருக்குவில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் நின்ற நிலையிலிருந்து ருக்குவுக்கு போகும் பொழுது என்ன செய்வோம்? அல்லாஹ் அக்பர் என்று கூறுவோம். அவ்வாறு அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறுகின்ற பொழுது 2 கைகளையும் உயர்த்துவது சுன்னத்து. 2 கைகளையும் உயர்த்துவது சுன்னத்து. எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதை நாம் சென்ற பாடங்களில் உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கின்றோம். 2 கைகளையும் எந்த அளவுக்கு நாம் உயர்த்த வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 கைகளையும் நாம் தொழுகையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது உயர்த்துவோம். அவ்வாறு உயர்த்துகின்ற பொழுது எவ்வாறு உயர்த்த வேண்டும் என்ற செய்தியை நாம் முன்பு உங்களுக்கு சொன்னோம். எனவே அதில் 2 கருத்துக்களை நாம் சொன்னோம் ஆதாரத்துடன். ஒன்று, எங்களுடைய தோள் புயத்துக்கு நேராக அந்த கையை உயர்த்துவது, அல்லது காதுக்கு நேராக அந்த கையை
உயர்த்துவது சுன்னத்து என்று நாம் சொன்னோம். எனவே ஒருவர் நின்ற நிலையிலிருந்து ருக்குவுக்கு போகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கூறி இரு கைகளையும் உயர்த்துவது என்ன? சுன்னத்து. அவ்வாறு சொல்லிதான் என்ன செய்வார்? ருக்குவுக்கு போவார். நாம் முன்பு சொன்ன ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 739. அந்த ஹதீஸிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யர்ஃபஉ யதைஹி இதா கப்பர லிர்ருகூ, ருகூவுக்கு செல்வதற்காக நபி அவர்கள் தக்பீர் சொன்னால் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்துவார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நின்ற நிலையிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று 2 கைகளையும் உயர்த்தி நாம் ருக்குவுக்கு செல்கின்றோம். ருக்குவுக்கு சென்றதன் பின்னால் எங்களது 2 கைகளையும் நாம் எங்கு வைப்பது என்று சொன்னால், நபி அவர்களுடைய சுன்னா வழிமுறை, நாம் எங்களுடைய கைகளை முழங்காலிலே என்ன செய்வோம்? வைப்போம். அவ்வாறு வைக்கின்ற பொழுது எங்களது அந்த விரல்களை, கையின் விரல்களை நாம் எவ்வாறு வைப்பது என்று சொன்னால், எங்களுடைய கையின் விரல்களை நாம் பிரித்தவர்களாக அந்த முழங்காலிலே நாம் வைக்க வேண்டும். அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால், ஆம். உக்பத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூ தாவூத், நஸாஇ போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாகியுள்ளது. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் ருக்கு செய்தேன். அப்பொழுது என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய முழங்காலிலே நான் வைத்தேன். எப்படி வைத்தேன் என்று சொன்னால், விரல்களை விரித்த நிலைமையில் நான் வைத்தேன். பின்பு இந்த காரியத்தை செய்ததன் பின்னால் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு நான் சொன்னேன், ஹாகதா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தான் தொழ நான் கண்டேன் என்று அந்த சஹாபி சொன்னார். எனவே நாம் ருக்குவுக்கு சென்றால் எங்களுடைய 2 கைகளையும் முழங்காலிலே நாம் வைப்போம். வைத்துவிட்டு அந்த கை விரல்களை நாம் என்ன செய்வோம்? விரித்தவர்களாக முழங்காலிலே வைக்கின்றோம். அவ்வாறு நாம் ருக்குவில் இருக்கின்ற பொழுது எங்களுடைய முதுகு நேராக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு வர்ணிக்கப்படுகிறது சொன்னால், அந்த முதுகிலே ஒரு பாத்திரத்தை வைத்தால் அந்த பாத்திரம் விழாத அளவுக்கு நேராக இருக்கும். அப்படி சமமாக நாம் ருக்குவிலே இருக்க வேண்டும். சிலர் ருக்கு செய்கின்ற பொழுது மிகவும் கவனஈனமாக அந்த ருக்குவை செய்கின்றார்கள். முழங்காலிலே கையை ஊண்டி வைத்து அப்படி விரித்து வைக்காமல் இப்படி ஒரு சாதி சுருங்கியவர்களாக என்ன செய்கின்றார்கள்? நோமலாக கையை வச்சு அவசரமாக எழுந்து விடுகின்றார்கள். எனவே எங்களுடைய தொழுகை நபி வழியில் அமைய வேண்டும் என்று சொன்னால், நாம் மேலே கூறிய பிரகாரம் இந்த ருக்குவை நாம் செய்ய வேண்டும். எனவே அந்த ருக்குவுக்கு நாம் சென்றதன் பின்னால் ருக்குவில் எவ்வாறு நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னோம், அந்த ருக்குவிலே இருந்து கொண்டு நாம் என்ன துஆவை ஓத வேண்டும், எந்த துஆவை நாம் ஓத வேண்டும். எல்லோருக்கும் என்ன துஆ ஓத வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் இவ்வளவு காலமாக, நீண்ட காலமாக மாஷா அல்லாஹ் எல்லோரும் தொழுது வருகின்றோம். பெரும்பான்மையான மக்கள் தொழுகின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்ற விடயத்தில் நாம் குறை வைக்கக்கூடியவர்களாக, கவன ஈனமுள்ளவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாம் ஒரு துஆவை, ஒரு பிரார்த்தனையை மட்டும்தான் அறிந்து வைத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள். அது நமக்கு தெரியாமல் இருக்கும்.
எனவே புதிதாக சில துஆக்களை நாம் ஹதீஸ் ரீதியாக ஹதீஸின் வழியாக நாம் கண்டுகொண்டால் நாம் அதனை என்ன செய்யக்கூடாது, மறுத்துவிடக் கூடாது. எங்களுக்கு தெரிந்தது ஒன்றுதான், ஆனால் நாம் படிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது, தெரியாதது நிறைய இருக்கிறது. அதனால் ஒன்றை இன்னொருவர் சரியான ஆதாரத்துடன் சொன்னால் அதனை நாம் மறக்கக்கூடாது. நாம் அனைவரும் முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்களுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லியிருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தால் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அந்த அடிப்படையில் நாம் ருக்குவுக்கு சென்றதன் பின்னால் சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லுவோம். அதாவது கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய என்னுடைய ரப்பு மிக தூய்மையானவன், மிக தூய்மையானவன் என்ற துஆவை நாம் ஓதுகின்றோம். இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹான என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சுபஹான என்ற சொல்ல சுபஹான என்று தான் சொல்லுவோம். சுபஹானு சுபஹானி என்றெல்லாம் சொல்வது கிடையாது. சுபஹான சுபஹான தான். எந்த இடத்துல பார்த்தாலும் என்னதான் சுபஹான என்று தான் சொல்லுவோம். எனவே இந்த சுபஹான என்று சொன்னால் அல்லாஹ் மிக தூயவன், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று நாம் சொல்லுகின்றோம். எப்படி தூய்மையானவன் என்று சொன்னால், அவனிடத்தில் அறிவீனம் கிடையாது, அவனுக்கு இயலாமை கிடையாது, பலவீனம் கிடையாது, மரணம் கிடையாது, தூக்கம் கிடையாது. இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் அவனுக்கு கிடையாது. அவைகள் அனைத்தை விட்டும் ரப்புல் ஆலமீன் மிக தூய்மையானவன். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாச்சல், கஷ்டம் இவைகள் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், வானங்களையும் பூமிகளையும் அவைகளுக்கு இடைப்பட்டவைகளையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான், அவனுக்கு எந்த கஷ்டங்களும் இருக்கவில்லை என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். இது சூரத்துல் காஃப் 38வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த 7 வானங்கள் 7 பூமிகள் அவைகளுக்கு இடைப்பட்ட அனைத்தையுமே எத்தனை நாட்களில் படைத்திருக்கின்றான்? 6 நாட்களில் படைத்திருக்கின்றான். ஆனால் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டதாக சொல்லுகிறானா? மாறாக கஷ்டம் ஏற்படவில்லை என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் ஒரு வீட்டை கட்டுவதாக இருந்தால், அல்லது நாம் ஒரு பாத்திரத்தை செய்வதாக இருந்தால், அல்லது ஏதாவது ஒன்றை நாம் செய்வதாக இருந்தால் நமக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படுகிறது, நாம் கஷ்டப்படுகின்றோம். உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியை செய்வதற்கு நாம் கஷ்டப்படுகின்றோம், எங்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. எனவே நாம் பலவீனமானவர்கள், எங்களிலே குறை இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் 6 நாட்களில் 7 வானங்கள் 7 பூமிகள் அவைகளுக்கு இடைப்பட்ட அனைத்தையுமே படைத்தான். எந்தவித கஷ்டமும் அல்லாஹ்வுக்கு கிடையாது என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் அவன் மிக தூய்மையானவன். அவனிடத்திலே குறை என்பது கிடையாது. அவன் வல்லமை மிக்கவன். எங்களுக்கு என்ன குறை ஏற்படும், அவனுக்கு குறை ஏற்பட மாட்டாது. எனவேதான் அந்த வார்த்தை சுபஹான என்ற வார்த்தை மிகவும் பெருமதி வாய்ந்த அந்த வார்த்தை. எனவேதான் நாம் சுபஹான ரப்பியல் அதீம் என்று சொல்கின்றோம். மேலும் அந்த இடம் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால் சொல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் அல்லாஹ்வை நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த இடத்தில், அந்த ருகூஇல் நாம் குர்ஆன் ஓதக்கூடாது. குர்ஆன் ஓதுவதை நபி அவர்கள் அந்த இடத்தில் தடுத்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலா வ இன்னி நுஹீது அன் அக்ரஅல் குர்ஆன ராகியன் அவ் சாஜிதன். ருக்கு செய்த நிலையில், சுஜூது செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் குர்ஆன் ஓதுவதை எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அம்மர் ருக்கு, அறிந்து கொள்ளுங்கள் ருக்கு
ஃபஅظிமு ஃபீஹி ரப்ப, அதில் நீங்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கின்றது. ஹதீஸ் இலக்கம் 479. எனவே இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ருக்கு என்பது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் நீங்கள் குர்ஆன் ஓத வேண்டாம். அவர்களே தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களே குர்ஆன் ஓதுவதை தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திக்ருகள்ல, நாம் செய்யக்கூடிய இந்த திக்ருகள்ல மிகச்சிறந்த திக்ர் என்ன? குர்ஆன் ஓதுவது. ஏன்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அது வேறு எந்த திக்ருக்கும் கிடையாது. எனவே அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய திக்ராக இருந்தாலும் கூட ருகூஇலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே குர்ஆனை நாம் வேறு இடங்களில் அதிகமாக ஓதுகிறோம். அப்படிதானே? நின்ற நிலையில் எவ்வளவு ஓதலாம், நின்று கொண்டு தொழுகின்ற பொழுது எவ்வளவு ஓதலாம். ஆனால் ருகூஇலும் சுஜூதிலும் ஓதுவது தடை என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் ருகூவுக்கு சென்று என்ன ஓதுகின்றோம்? சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று ஓதுகின்றோம். இன்னும் சிலர் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று ஓதுகின்றார்கள். அப்படி அந்த ஹதீஸ் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று வபிஹம்திஹி என்ற அந்த மேலதிகமான வார்த்தை இடம்பெற்ற ஹதீஸ் எங்கு வருகிறது என்று சொன்னால் அபூ தாவூத் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 133. எனவே இவ்வாறு சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று நிறுத்திக் கொள்வதா அல்லது சுப்ஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி என்றும் ஓதுவதா என்று கேட்டால், சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதுதான் என்ன முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் என்று நாம் சொன்னோம். ஆனால் சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி என்று மேலதிகமாக வந்த அந்த வார்த்தையை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த ஹதீஸை சரி காணுகின்றார்கள். இன்னும் சிலர் அந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே ஒருவர் அதிகமாக ஓதுவார் என்ன? சுப்ஹான ரப்பியல் அஸீம். அப்படி வபிஹம்திஹி என்று ஓதினால் சில சந்தர்ப்பங்களில் ஓதலாம் என்பதை இந்த ஷேக் அல்பானியுடைய கருத்து எங்களுக்கு கூறுகிறது. எனவே அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை வபிஹம்திஹி என்று மேலதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த வார்த்தையை ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சரி காணுகின்றார்கள். எனவே நாம் ருகூஇல் சுப்ஹான ரப்பியல் அஸீம் அல்ல சுப்ஹான ரப்பியல் அஸீம் வபிஹம்திஹி என்று ஓதுகின்றோம். இது எல்லோருக்கும் தெரிந்த திக்ராக இருக்கிறது. ஆனால் இது அல்லாமல் வேறு திக்ருகளும் ருகூஇல் ஓதுவதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் இதைத்தான் நாம் மிகவும் கவனிக்க வேண்டும். பல துஆக்கள், பல திக்ருகள் இருக்கின்றன. அதில் நிறைய எங்களுக்கு தெரியாது. புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 794. அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ருகூஇல் நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஓதுவார்கள், சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. எப்படி ஓதுவார்கள்? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்று ஓதுவார்கள். இது நமக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி ஒரு துவா ஓதுவார்கள் எங்க ருகூல. இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகி உள்ளது. ஹதீஸ் இலக்கம் 487, இன்னும் 223. 487 இன்னும் 223 என்ற இடங்கள் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூஇல் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ் என்று ஓதுவார்கள். நபி அவர்கள் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ் என்று ஓதுவார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இது இன்னும் ஒரு துவா. அதே போன்று முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து வஅலைக தவக்கல்து அன்த ரப்பி خشع سمعي وبصري ودمي ولحمي وعظمي وعصبي لله رب العالمين என்றும் என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இப்பொழுது நாம் ருகூவுக்கு சென்றால் நாம் என்ன திக்ரை ஓதுகின்றோம்? சுப்ஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி அல்ல சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று ஓதுகின்றோம். இதுதான் எங்களுக்கு தெரிந்தது. அது அல்லாமல் மேலதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திக்ருகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த திக்ருகளை பொறுத்தவரையில் நாம் என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே யாராவது ஓதுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் ஓதினால் அல்லது இப்படி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் இல்லை சுப்ஹான ரப்பியல் அலீம் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றும் ஓதினத்துக்கு ஆதாரம் இல்லைன்னு நாம தெரியாம பேசக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? சொல்லக்கூடியவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் ஆதாரத்தை தாருங்கள் என்று கேட்டு சஹீஹான சரியான ஹதீஸாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. அது ஒரு விசுவாசியுடைய பண்பாக இருக்க வேண்டும். எனவே நாம் ருகூக்கு சென்றோம். ருகூவில் எவ்வாறு எங்களுடைய உடல் உறுப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பின்னால் ருகூவில் என்ன ஔராதுகள் என்ன திக்ருகள் ஓத வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக நாம் ருகூவில் இருந்து இஅ்திதால் என்ற நிலைக்கு வருகின்றோம். ருகூவில் இருந்து இஅ்திதால் என்ற நிலைக்கு நாம் வருகின்றோம். அவ்வாறு வருகின்ற பொழுது எங்களுடைய தலையை உயர்த்துவதுடன் எங்களது 2 கைகளையும் நாம் என்ன செய்கின்றோம்? உயர்த்த வேண்டும். அது இமாமாக தொழுவிக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, தனிமையில் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும்? சமிஅல்லாஹ் லிமன் ஹமித, சமிஅல்லாஹ் லிமன் ஹமித என்று சொல்ல வேண்டும். அது இமாமாக இருந்தாலும் சரி அல்லது தனிமையில் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ருகூவில் இருந்து எழும்புகின்ற பொழுது அவர் 2 கைகளையும் உயர்த்துவது என்ன? சுன்னத்தாக இருக்கிறது. 2 கைகளையும் உயர்த்துவது சுன்னத்தாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் சொன்ன இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யர்ஃபஉ யதைஹி இதா கப்பர லிர்ருகூ, ருகூவுக்கு செல்வதற்காக தக்பீர் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்துவார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று வைதா ரஃபஅ மினர் ருகூ, ருகூவிலிருந்து அவர்கள் எழும்புகின்ற பொழுதும் 2 கைகளையும் உயர்த்துவார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், ருகூவில் இருந்து எழும்புகின்ற பொழுது இமாமாக இருந்தாலும் தனிமையில் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் என்ன சொல்ல வேண்டும்? சமிஅல்லாஹ் லிமன் ஹமித என்று சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மாமூங்களாக இருந்தால், இமாம் ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் சமிஅல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சமிஅல்லாஹ் லிமன் ஹமிதா என்று செய்ய மாட்டார்கள், சொல்ல மாட்டார்கள். யாரு? இமாம் சொல்லுவார். அப்படி என்று சொன்னால் பின்னால இருக்கக்கூடிய மாமூங்கள், இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் பலவிதமான துஆக்கள் இருக்கின்றன, அவைகளை சொல்லுவார்கள். அதில் ஒன்று எல்லோருக்கும் பாடமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ் இலக்கம் 204.
ஹதீஸ் இலக்கம் 204. அந்த ஹதீஸிலே ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாஇ வமில் அல் அர்தி வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. இப்படி ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாஇ வமில் அல் அர்தி வமில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. இது நாம சின்ன வயதிலிருந்து பாடமாக்கிய ஒரு துஆ. இதை என்ன செய்வார்கள்? பின்னால் இருக்கக்கூடியவர் இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னதன் பின்னால் மஅமூங்களாக பின்பற்றி தொழக்கூடியவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து என்று ஓதுவார்கள். அந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 732. ஹதீஸ் இலக்கம் 732. அந்த ரப்பனா வலக்கல் ஹம்து என்பது 4 முறைகளில் இடம்பெற்றிருக்கிறது. 4 அமைப்புகளில் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அந்த 4 முறைகளிலும் நாம் அதனை சொல்லிக் கொள்ளலாம். அதில் ஒன்றுதான் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று நாம் சொன்னது. ஹதீஸ் இலக்கம் 732. அல்லது எப்படி சொல்லலாம்? அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம். ஹதீஸ் இலக்கம் 796. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம். அல்லாஹும்ம முன்னால் போட்டு சொல்வது. அல்லது ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லலாம். நல்லா பாருங்கள், ரப்பனா வலக்கல் ஹம்து என்று ஒன்று சொன்னோம். இரண்டாவது என்ன? ரப்பனா லக்கல் ஹம்து வாவு இல்லாமல் சொல்வது. மூன்றாவது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்வது. அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்வது. நாலாவது என்ன? அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்வது. எனவே 4 விதங்களில் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இந்த துஆவை சொல்லலாம். பாருங்க, ரப்பனா லக்கல் ஹம்து சும்ம, அதுக்கப்புறம் என்ன? ரப்பனா வலக்கல் ஹம்து வாவு போட்டு சொல்வது. பின்னால வரக்கூடிய 2லையும் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து என்று என்ன செய்வது? நாம் சொல்வது. எனவே இவ்வாறு 4 விதமாக நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி சொல்வார்கள்? இதா காலல் இமாமு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா, இமாம் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள். ஏன்? ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகதி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாருடைய வார்த்தை மலக்குமார்களுடைய வார்த்தைக்கு ஒப்பாக ஆகிவிடுகிறதோ அவருடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸும் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் அவ்வாறு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னதன் பின்னால் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொன்னால், நாம் சொல்லுகின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்வதும் எங்களுடைய வார்த்தையும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து விட்டது என்று சொன்னால் எங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, முன் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று நாம் அந்த ரப்பனா வலக்கல் ஹம்து என்ற துவா அதை ஓதலாம். அல்லது ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாஇ வ மில் அல் அர்தி என்ற துவாவை ஓதலாம். அதே போன்று இன்னும் ஒரு துவா இருக்கிறது. ரிஃபாஅத் இப்னு ராஃபி என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் இலக்கம் 799 புகாரி. ஹதீஸ் இலக்கம் 799 புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸிலே அவர் சொல்லுகின்றார், நாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுதோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருகூஇல் இருந்து தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி
சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். அப்பொழுது பின்னால் இருந்த ஒருவர், மாமூங்களில் நபியை பின்பற்றி தொழுதவர்களில் ஒருவர், ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் என்று சொன்னார். என்ன சொன்னார்? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹ் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு தொழுகையை முடித்துவிட்டு கேட்டார்கள், யாரு உங்களில் அவ்வாறு சொன்னவர்? ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் என்று சொன்னவர் யார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது அந்த சஹாபி நான் தான் என்று சொன்னார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து பில்அதம் வ 30 மலக்கன் யப்ததிரூனஹா அய்யுஹும் யக்துபுஹா அவ்வல். 30க்கும் மேற்பட்ட வானவர்கள் இதை பதிவு செய்வதில் போட்டி போட்டதை நான் கண்டேன். 30க்கும் மேற்பட்ட வானவர்கள், மலக்குமார்கள் யார் முதலில் பதிவு செய்வது என்பதில் போட்டி போட்டதை நான் கண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலே மேலதிகமாக கூடுதலாக ஒரு துவா இடம்பெற்றிருக்கிறது. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி என்று இடம்பெற்றிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது இமாம் சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னால் பின்னால தொழக்கூடிய மாமூம்கள் என்ன சொல்லலாம்? ரப்பனா வலக்கல் ஹம்து என்ன சப்தம் போட்டு சொல்லலாம் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததன் பின்னால் யாரு இந்த வார்த்தையை சொன்னார் என்று கேட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த சஹாபி சொன்ன வார்த்தை அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்டிருக்கிறது. அதனால் தான் தொழுது முடிந்ததன் பின்னால் யார் இவ்வாறு சொன்னது என்று கேட்டார்கள். கேட்ட நபி அவர்கள் நீங்கள் சப்தம் போட்டு சொல்லக்கூடாது என்று தடுக்கவும் இல்லை. சப்தம் போட்டு சொல்லக்கூடாது என்று தடுக்கவும் இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகாரமும் வழங்குகின்றார்கள். அதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நபி அவர்கள் அங்கீகாரம் வழங்குகின்றார்கள். எனவே மாமூங்களாக நாம் தொழுகின்ற பொழுது இமாம் சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொன்னால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள் பல திக்ருகளை என்ன செய்யலாம்? சொல்லலாம். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது ரப்பனா வலக்கல் ஹம்து அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது சப்தத்துடன் சொல்லுவதற்கு அனுமதி இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியும் ஒரு துவா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே ருகூஇல் இருந்து நாம் எழுந்து சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று இஅ்திதால் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். அதுவும் ஒரு ஃபர்து. எனவே அந்த இஅ்திதால் என்ற நிலையில் நாம் நிற்பது, நின்று கொண்டிருப்பது என்ன, அதுவும் ஒரு ஃபர்லாக இருக்கிறது. அவசரமாக சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று உடனடியாக சுஜூதுக்கு போவது கிடையாது. எனவே அந்த இஅ்திதால் என்ற அந்த நிலையில் நாம் நிற்க வேண்டும். அவ்வாறு நிற்கின்ற பொழுது எங்களுடைய கையுடைய நிலைப்பாடு என்ன? கையுடைய நிலைப்பாடு என்ன? அப்படியே கீழே விட்டு விடுவதா அல்லது நிலையில் நிற்கின்ற பொழுது தக்பீர் கட்டிய நிலையில் வைத்துக் கொள்வதா என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்து சொல்லுகிறது என்ன? நாம் கையை அப்படியே விட்டு விடுவோம், கையை அப்படியே விட்டு விடுகின்றோம். காரணம் என்ன? ஹதீஸில் அது பற்றி ஒரு தெளிவும் வரவில்லை. ருகூஇல் இருந்து எழும்பியதன் பின்னால் கையை நாம் தக்பீர் கட்டிய நிலையில் வைத்துக் கொள்வதா அல்லது சும்மா விட்டு விடுவதா என்ற தெளிவு அங்கு சொல்லப்படவில்லை. எனவே கையை சும்மா விடுவதுதான் சரி என்று ஒரு கருத்து சொல்லுகிறது. இன்னும் ஒரு கருத்து சொல்லுகிறது, நாம் சமிஅ அல்லாஹ் லிமன் ஹமிதா என்று சொல்லி தலையை உயர்த்தியதன் பின்னால் ருகூவில் இருந்து எங்களுடைய கையை நாம் தக்பீர் கட்டிய பிரகாரம் தான் வைத்துக் கொள்ள வேண்டும்.
என்று சொல்லுகிறது. அதற்குரிய காரணம் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நாம் இருக்கின்ற பொழுது எங்களுடைய கைகளை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பணித்திருக்கின்றார்கள், சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அதில் ஒன்று, நாம் நிலையில் இருக்கின்ற பொழுது, தொழுகை மொத்தமாக எடுத்து நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய கை நாம் வலது கையை இடது கையின் மீது வைத்துக் கொள்கின்றோம். ஆனால் ருக்குவுக்கு போனால் கையை எங்கு வைக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அங்கு நாம் வைக்கின்றோம், முழங்கால். சுஜூதுக்கு போனால் எங்களுடைய கையை நிலத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள், அப்படியே வைக்கின்றோம். அத்தஹியாத்து இருக்கின்ற பொழுது எங்களுடைய கையை எங்களுடைய காலுக்கு மேல் என்ன செய்யும், தொடைக்கு மேலே வைத்துக் கொள்கின்றோம். அதையும் நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே தொழுகையின் எல்லா வடிவங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களுடைய கைகளை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் நிலையில் இருக்கின்ற பொழுது, ஒருவர் தொழுகையில் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கையை எவ்வாறு வைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அதே போன்றுதான் ருகூஇல் இருந்து எழும்பியதன் பின்னாலும் நாம் நிலையில் தான் நிற்கின்றோம். எனவே எங்களுடைய கையை நாம் நிலையில் நிற்கின்ற பொழுது, ஆரம்பத்தில் நிற்கின்ற பொழுது எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதே போன்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இருந்தாலும் இது ஒரு நீங்கள் கையை அப்படி வைத்துக் கொண்டாலும் அல்லது கையை விட்டாலும் தொழுகையில் எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. எனவே இந்த இரண்டு கருத்தையும் சொல்லக்கூடிய அறிஞர்கள் இருக்கின்றார்கள். இதில் எதை எடுத்தாலும் எங்களுக்கு குற்றம் கிடையாது என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகின்றார்கள். நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 740. அந்த ஹதீஸில் என்ன சொல்லுகின்றார்கள்? மக்கள் தொழுகையில் எவ்வாறு கையை வைக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் ஏவுகின்றார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய வலது கையை இடது கையின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த செய்தியை ஆதாரமாக வைத்து, நிலையில் இருக்கின்ற பொழுது எப்பொழுதாக இருந்தாலும் சரி, நாம் நிலைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய கை அப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இரண்டு கருத்தில் எதை எடுத்தாலும் எங்களுக்கு குற்றம் கிடையாது. அதை நாம் புதிய செய்தியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரங்களின் அடிப்படையில் இரண்டு கருத்துக்கள் வந்தால் நாம் எதையும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். எனவே நாம் எங்களுடைய இந்த பாடத்தில் நாம் தொழுகையுடைய ஃபர்லுகளில் முக்கியமான சிலதை நாம் பார்த்தோம். அதில் ஒன்று நின்று கொண்டு தொழ வேண்டும் என்று சொன்னோம். நின்று கொண்டு தொழுவது ஃபர்லு என்று சொன்னோம். அடுத்ததாக நாம் ருக்குவுக்கு செல்வதும் என்ன, தொழுகையின் ஃபர்லுகளில் ஒன்று. அதில் எவ்வாறு எங்களுடைய உடல் உறுப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன துவாக்கள் ஓத வேண்டும், மேலதிக துவாக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். அதே போன்று ருக்குவில் இருந்து நாம் எழும்புகின்ற பொழுது எவ்வாறு எழும்ப வேண்டும், கையை உயர்த்த வேண்டும் என்ற சுன்னத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக ருக்குவிலிருந்து எழுந்து இஅ்திதால் என்ற நிலைக்கு வருவதும் என்ன, ஃபர்லுகளில் ஒன்று என்று நாம் சொன்னோம். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வகுப்பில் இன்றைக்கு நாம் இந்த இரண்டு ஃபர்லுகளையும் பார்த்திருக்கின்றோம். அடுத்த வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் நாம் எஞ்சியிருக்கக்கூடிய ஃபர்லுகளை நாம் பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.